ரொம்ப சுருக்காக தான் இருக்கும். ரொம்ப லுக்கில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அவன் சொல்ல வந்த விஷயம் இப்போ ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுட்டு நான் அதை உள்வாங்கி என் மைண்டுக்குள்ளே ஒன்று ஓட்டி இப்போ ஒரு ஆன்சர் கொடுக்குறேன்ல, அது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஓகே. சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆ. சில பேர் இல்லைங்க தெரிலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த தெரியலன்னு சொல்கிறது, ஏன்னா தெரியலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? யோசிச்சா தானே தெரியும். இப்போ அது உள்ளே வாங்கி ஓஹோ இது தெரியும் எனக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரியலையே அப்படின்னும் போது அந்த தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும்ல, இதை சொல்லலாமா வேணாமான்னு. இப்போ இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, மைண்ட் இவ்வளோ வேலை செய்யுதுல்ல. இப்போ இந்த வேலை செய்கிறது நான் வந்தால் தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு கம்யூனிகேட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் முன்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு இதுதான் வேணும்னும் போது அப்போ நான் அதை கொடுக்கணும்ல. அப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஆக்சுவலாக ஜஸ்ட் லைக் தட் நடந்தாலும் நான் ஃப்ரேமுக்காக அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி டிலே பண்ணி அதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் வந்து இவ்வளோ வேலை பார்க்குது. இப்போ நீங்கள் இதை வேலை பார்க்கலாம், அது எப்படி நிற்கும்? எப்படி வரும் உங்களுக்கு? எப்படி வந்து உங்களை வந்து டச் பண்ணும் அது?